மக்களே, இன்று நாம் திருக்குறள் 462ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்ற இயலில் இடம்பெற்றுள்ள தெரிந்து செயல்வகை அதிகாரத்தின் 2 குறள். தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணிச் செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், நம் சுற்றில் உள்ள மனிதர்களை அறிவுடன் தேர்வு செய்து தவறானவர் அல்லது தீய நோக்கமுள்ளவருடன் காலம் செலவிட வேண்டாம் என்று கூறுகிறது. அறியாதவருடன் நட்பு அல்லது கூட்டணி செய்யும் போது நாம் தேவையற்ற இழப்பை சந்திக்கலாம். எனவே உங்களின் பணியிடத்தில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மையான மதிப்பை கொண்டவர்களை மட்டுமே நம்பி அவர்களுடன் வேலை செய்து உறவு கொள்ளுங்கள். உதாரணமாக, வேலை தேர்வில் கிராமிய நண்பர் அறிமுகமாகும் போது அவர்களை விரிவாக ஆராய்ந்து அவர்களின் முன்னாள் திட்டங்கள், வேலை நெறி இவற்றை பார்க்க வேண்டும். அதேபோல் நண்பர்கள் கூட்டத்தில் நிதி முதலீடு செய்யும் முன் அவர்களின் நிதி அறிவு, நியாயமான ஆலோசனை ஆகியவற்றை முதலில் பொருட்படுத்த வேண்டும். இன்று நவீன சமூகத்தில் ஒவ்வொருவரும் பல ஒத்துழைப்பு வாய்ப்புகளை எதிர்கொள்கிறார். அறிவுடன் தேர்வு செய்வதால் நம்முடைய உழைப்பு, நேரம், பங்கு ஆகியவை வீணாகாது. அதனால் வாழ்க்கையில் உண்மையான செல்வம், மகிழ்ச்சி, அமைதி ஆகியவை பெறப்படும். இக்குறள் இன்றைய காலத்திலும் பொருத்தமானது. ஏனெனில் சமூக ஊடகங்கள், இணையம் போன்ற பல வாய்ப்புகள் பல்வேறு மக்களை சந்திக்கும் வாய்ப்பை தருகிறது. அங்கு முயல்கையில் தவறான பக்கம் செல்லாமல் நம்பகமானவர்களை தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த நுணுக்கமான தேர்வு நம்மை பொருளாதாரம், மனநலம், சமூக பொருத்தம் ஆகியவற்றில் முன்னேற்றம் செய்யும். அப்படியே நம் வாழ்வில் அறிவுடன் தேர்வு செய்வது முக்கியம். இது வெற்றியின் அடிப்படை. எனவே ஒவ்வொரு முடிவையும் எடுத்துக்கொள்ளும் முன் அந்த நபரின் தரம், பொறுப்பு, நேர்மை ஆகியவற்றை கவனமாக ஆராய்கிறோம். அதனால் குறிப்பிட்ட இலக்கை எட்டுவதில் இழப்பு குறைய, வளர்ச்சி நிரம்பும். இன்று நாம் இந்த குறளை பின்பற்றி விழிப்புணர்வு கொண்டவராகில் நம் வாழ்க்கை மேம்படும். அதனால் அறிவுடன் தேர்வு செய்வது வெற்றியின் முதல் படியே. மேலும் இந்த குறள் எங்கள் நெறிமுறைகளை வழிகாட்டும் மொழியாகும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.